கரூர்ல நடந்த தாவிக தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது 34 பேர் உயிரிழந்துட்டதாகவும் 65 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாச்சு. இந்த அசம்பாவித சம்பவத்தினால இப்ப பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டோட்டல் தமிழ்நாடே இந்த விஷயத்தினால இப்போ கதிகலங்கி போயிருக்காங்க. இந்த நிலையில பல செலிபிரிட்டிஸும் இந்த டிராஜடி பத்தி அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் டிராகன் திரைப்பட நடிகையான கைடு லோஹரும் அவங்களுடைய கருத்தை எக்ஸ்தலத்துல பதிவிட்டு இருக்கிறதா ஒரு போஸ்ட் இப்போ வலம் வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனக்கு நெருக்கமான நண்பர் ஒருத்தர் அந்த பிரச்சார கூட்டத்துல உயிரிழந்துட்டதாகவும் விஜயுடைய சுயநல அரசியலுக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் பலி தேவைப்படுதுன்னு அவங்க பேசியிருந்தாங்க. இத பார்த்து பலரும் கைடு லோகரை விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை தொடர்ந்து கைடு லோகரே அவங்களுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இருந்து ஒரு போஸ்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய பேர்ல இப்போ ஃபேக்கான எக்ஸ் ஐடி ஒண்ணு வலம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஐடியில விஜய் அவர்களை பத்தி தாக்கி பேசுற மாதிரியான ஒரு பதிவும் போடப்பட்டிருக்கு. எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாதுன்னு கைடு லோகர் அதுல சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரூர்ல நடந்த அந்த சம்பவத்தினால நான் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டேன். இறந்தவங்களுடைய எல்லாருடைய குடும்பத்திற்குமே என்னுடைய இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா எனக்குன்னு பர்சனலா எந்த ஒரு நண்பரும் கரூர்ல கிடையாது. அந்த போஸ்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு கைடு லோகர் இப்போ விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கறதுக்கு நம்மளுடைய GLB ஸ்பாட்லைட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.